ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வனவாசம் வாழ்க்கை முடிந்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய தருணம் தான் இது. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களின் வேலையை எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், என்னை பெற்றவர்களே என் மனம் புண்படும்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்காக உங்களின் வேலைகளை நீங்கள் செய்யாமல் தவற விடும் பட்சத்தில் அந்த இறைவனே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வரங்களை தவற விட நேரிடும். அதனால் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயித்தே தீருவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையை முதலில் நீங்கள் வளர்த்துக்கோங்க. மிகப்பெரிய அளவில் இந்த மிருக சீரிசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்று முதல் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். இந்த செப்டம்பர் மாதத்தோட முடிவிலிருந்து நீங்கள் உங்களின் வாழ்க்கைக்கான பாதையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அப்படி தரும் பொழுது நீங்கள் பழைய ஞாபகங்களை சுமந்து இனி வரக்கூடிய நாட்களில் நகராமல் இருக்கணும். நிச்சயமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கல்லும் படிக்கல்லாக மாறியே தீரும். உங்களின் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து அடைந்தே தீரும். காரணம் என்னன்னா, இந்த ரிஷபம் எல்லாமே இருந்து கோபுரத்தில் வாழாமல் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கென்று மிகப்பெரிய சொத்தே இருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள், உங்களின் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நரக வாழ்க்கை முடிந்தது. எந்த சொந்தமும் பந்தமும் உங்களை இழிவாகவும் கேவலமாகவும் பேசி உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீங்கள் உயர்ந்து நிற்கப் போகின்றீர்கள். இனி எந்த ஒரு தருணத்திலையுமே யார் முன்னிலையிலையும் நீங்கள் தலைகுனிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படவே ஏற்படாது. மிகப்பெரிய அளவில் குருவின் சாதகமான அனைத்து பார்வைகளும் உங்களுக்கு இருக்குது. அந்த குருவால் உங்களின் வாழ்க்கையே மாறப்போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்பேற்பட்ட குரு அதிசார வக்ர பயிற்சி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த நஷ்டங்கள் லாபமாக நிச்சயமாக மாறும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு விலகியே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுங்க. அவ்வளவு எளிதாக நிச்சயமாக செல்ல முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் தாண்டி அந்த சிவனின் ஆலயத்தை நோக்கி நகர்ந்து போங்க. அப்படி போகும் பொழுது அந்த மகேஸ்வரனுடைய ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பிச்சைக்காரருக்கு உங்களுடைய கையால் செருப்பை தானமாக அழியுங்க. நீங்கள் காலணிகளை இன்னொருவருக்கு தரும் பொழுது உங்களின் காலணிகளையும் பாதங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய உக்கிரமான கோபங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லும். சனி பகவான் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும்னா, உங்களின் காலணிகளில் ஊடுருவி பாதங்களை பிடித்து சரீரத்தை சிறை பிடிக்கிறார் அப்படின்றது நாம் எல்லோருமே புராண காலங்களிலிருந்தே அறிந்த உண்மை. அப்பேற்பட்ட உண்மையை மறந்து காலம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் புதிய காலணிகளை நீங்கள் மனமாற பெற்று அதை இன்னொருவருக்கு தானமாக வழங்கும் பொழுது நிச்சயமாக உங்களின் தேவையில்லாத பாவங்கள் உங்களை விட்டு விலகும். ஏன் தேவையில்லாத பாவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கென்று இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு பாவத்தையும் செஞ்சதே இல்லை. இன்னொருவருக்கு உதவி செய்ய போய் செய்த கர்மாக்கள் எல்லாமே பாவமாக மாறி இருக்குது. அதனால் தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் செய்த எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு அந்த மகேஸ்வரன் நிச்சயமாக விலக்குவார் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டும். எளிதாக சிவபெருமானுடைய ஆலயத்தை சென்றடைய முடியாது. அதையும் மீறி அடைந்தாலும் பிச்சைக்காரரை உங்களின் கண்களால் பார்க்கவே முடியாது. இவையெல்லாமே நடந்துவிட்டால் சனீஸ்வரன் உங்களை விட்டு விலகி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவில் ரிஷபம் கல்வியில் உயரப்போகுது, வேலையில் உயரப்போகுது.
அந்தஸ்து உயரப்போகுது, கௌரவம் திரும்ப கிடைக்க போகுது. உங்களின் வாழ்க்கை மறுமலர்ச்சியை பெற்று சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. சொந்த பந்தங்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை ஆரம்பித்தால் போதும், மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனையை பூதாகரமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மாற்றிவிடுவார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள் வாழ்க்கை தொலைந்து விட்டது அப்படின்னு தயவு செய்து நினைத்து மன அழுத்தத்திற்கு செல்லாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை நீங்க மன திருப்தியோடு வாழ்வதற்கு உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மாண்டமாக உங்களின் திருமணம் நடந்து இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையில மன நிம்மதியே இல்லாம தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களின் திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வழியக்கூடிய காலம்தான் இது. தயவு செய்து கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை தொலைத்து எதிர்காலத்தில் இனியும் எனது அன்பான ரிஷப ராசி அன்பர்கள் தோற்கக்கூடாது. தயவு செய்து உங்களின் வேலைகளை செவ்வன செஞ்சுக்கிட்டே இருங்க. யார் உங்களை மனம் புண்படுத்தினாலும் அதை தயவு செய்து நீங்கள் பொருட்டாக மதிக்காமல் இருக்கணும். அதாவது உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், ஆயினும் இன்னொருவர் கூறுவதை மனதில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களின் கனவுகளை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உறங்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த 2025 முடிவதற்குள் சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி சென்று நீங்கள் காலணிகளை தானமாக வழங்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த மகேஸ்வரன் துணை இருக்கும் பொழுது சனீஸ்வரனுடைய எந்த விதமான பாதகமான பார்வைகளும் உங்கள் மேல் இனியும் விழாமல் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இரவில் நன்றாக உறங்கி காலையில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு மனம் கூறும். மனம் கூறுவதை உடல் கேட்காமல் இருக்கும். அந்த நிலையில் உங்களுக்கு தோன்ற வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் நான் தோற்றுவிட்டேன். இன்றிலிருந்து எந்தவித தோல்வியும் என்னை சேராமல் இருக்கணும். அதற்கு நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும்னு நினைத்த மறுஷணமே அந்த உறக்கம் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும். ஸ்ரீதேவியின் சகோதரியாக இருக்கக்கூடிய மூதேவியின் அஸ்தம சாஸ்திரம்தான் உறக்கம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக இந்த காலகட்டத்தில் தூங்குகின்றீர்களோ அவ்வளவு உங்களின் வெற்றி உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பலிக்க போகுது. லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. எதிர்பார்த்த வேலையில் சென்று சிம்மாசன தோரணையோடு அமரக்கூடிய காலம்தான் இது. அதாவது ஒரு நாள் அந்த ஆதவன் மறைந்தால் மறுநாள் அந்த ஆதவன் உதித்தாக வேண்டும் அப்படின்றது பிரபஞ்சத்தின் விதி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்க தோற்றால் மறுநாள் நிச்சயமாக ஜெயித்தே தீர்வீர்கள். அதனால வெற்றியை நான் அடைய மாட்டேனோ அப்படின்னு தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை நீங்களே எழுப்பிக் கொள்ளாதீர்கள். குடிசையில் வாழ்ந்தவர்க்கு கோபுரத்தை நோக்கி செல்லக்கூடிய மிகப்பெரிய சூட்சம ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்படின்னா ரிஷபம் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை அடைய போகுது அப்படின்னு தான் அர்த்தம். தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில இந்த தானத்தை உங்களின் கரங்களால் நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பாவங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு தேய்ந்து போகும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடம் என்னுடைய ரிஷப ராசி அன்பர்களின் தேவைகளும் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நன்றி.